நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகம், மாநாட்டு கூடம், திரையரங்கம், கலையரங்கம் உள்ளிட்டவைகளுடன் கூடிய காயிதே மில்லத் நவீன நூலக கட்டுமான பணிகளை தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். 3 ஏக்கர் பரப்பளவில் 98 கோடி மதிப்பீட்டில் நெல்லை பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பின்புறம் காயிதே மில்லத் நவீன நூலகம் கட்டுமானம் கடந்த ஆண்டு தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நவீன நூலகத்தில் 86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலக கட்டிடம் மற்றும் மின் பணிகளும், 10 கோடி மதிப்பீட்டில் நூல்கள் மற்றும் மின்னூல்கள் அணைக்கும் பணிகளும், 2 கோடி மதிப்பில் தொழில்நுட்ப சாதனங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நூலகத்தில் கலைக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பேரு உதவியாக இருக்கும் என்றும், தரைத்தளத்துடன் கூடிய 4 தளத்தில் மினி திரையரங்கம், கலையரங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கான தனியறை, மாநாட்டு கூடம், 1 லட்சம் புத்தகங்கள் ஆகியவை இடம்பெற உள்ளன. இந்த நூலகத்தின் கட்டுமான பணிகளை தமிழக நிதி அமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்து அமைச்சர் 25% பணிகள் நிறைவு பெற்றுள்ள சூழலில் மீதமுள்ள 75% கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திடவும், வரும் ஜூலை மாதத்திற்குள் 100% பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூட்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன், மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.